மெரினா பீச்சுக்கு வாங்க. ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் பூபேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் தாங்க இருக்கோம். ஆனால் மெரினா பீச்சில் தான் இருக்குமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இங்கே பயங்கரமான ரெனோவேஷன் ஒர்க் வந்து நிறையவே நடந்திருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிப்பி மாதிரியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இல்லை, இப்போது நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவாக இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இங்கே பார்க்லாம் நிறையா இருக்குது. ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. அண்ட் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக ரொம்ப சேஃபாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ புதுசாக ரெனோவேட் பண்ண இந்த மெரினா பீச்சை நம்ம மக்கள்லாம் எந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க, மக்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க? நல்லாயிருக்கு ப்ரோ, இதுமாதிரி நீட்டாக இருக்குது, இது குப்பையெல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் வரும்போது அதான் பேசிட்டு போனோம், பரவாயில்ல முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா இருக்குது, எல்லாம் நீட்டாக இருக்குன்னு. அந்த ஹார்ட் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல, லவ்வர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ இருக்கு, அவர் தான் மெயின் சொல்கிறாங்க. வேற விஷயம். நாங்கள் உள்ளே வரணுன்னே வரல, நாங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தோம். இங்கே போகலான்னு நினச்சா மெரினா, ஐயோ மெரினா வேணாடா குப்பையாக இருக்கும், அங்கே யாரா போவா அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்தோம். ஆனால் பார்க்க புதுசாக இருக்க மாதிரி இருந்து இவன் தான் சொன்னான், மோகன் இந்த பையன் தான் சொன்னாங்க. மெரினாவே குப்பைன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து ரொம்ப க்ளீன் பண்ணி ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. ஆனால் இதே வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரில. கண்டிப்பாக இங்கே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா முன்னாடி நாங்கள் ஒரு 7 இயர்ஸ் பேக் இங்கே தான் இருந்தோம், ஒரு 10 இயர்ஸாக. அப்போது இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே கிடையாது. பட் ஆனால் இப்போது வந்து நிறைய பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையா, எங்கள் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி திஸ் கேர்ள். ஆமாண்ணா, செம்மையாக இருக்கு. ஃபஸ்ட் டைம் வரனால ஒரு அளவுக்கு தெரியல, அடுத்த டைம் வரும்போது ஜாலியாக இருக்கும். இப்போ ஜாலியாக இல்லையா உங்களுக்கு? இருக்கு ஜாலியாக. என்னெல்லாம் விளையாண்டிங்க இங்கே? இங்கேதோ அந்த இதில் விளாண்டோம், இன்னும் அந்த பின்னாடியில் விளாட்ல. ஓகே ஓகே, சீக்கிரம் விளாண்டுருங்க. பீச்சுக்கு போனீங்களா இங்கே போய்? அதெல்லாம் ஜாலியாக இருந்தது. செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு. ஜாலியாக இருந்தது. ஓகே ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் வந்திருக்கோம், 2 டைம்ஸ் வந்திருக்கோம். ஆனால் அப்போ இவ்வளோ ஜாலியாக இல்லை, இப்போ இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி இருக்குது. இதெல்லாம் விளையாடும் போது பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் லாஸ்ட் ஒரு 6 மந்த் பேக் வந்திருந்தோம், இவ்வளோ இதெல்லாம் இல்லை. பட் ஆனால் இப்போ வந்து நல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. லைக் சீட்டிங் ஃபெசிலிட்டிஸு, பசங்களுக்கு ஆடுறதுக்கு இந்த சீசா அண்டு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க சூப்பராக. பட் ஆனால் இது வெல் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பப்ளிக் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவங்க கூட வந்து பார்த்துக்கணும் எதுவுமே குப்பையெல்லாம் போடாமல். பட் இப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்க, வெல் மெயின்டைன் தான். இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இது நீலக்கொடி பீச் ரெடி பண்ணுறாங்க, மாநகராட்சியிலேருந்து ரெடி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. பிள்ளைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே வசதியாக இருக்குது, வர்றது வந்து உட்கார்றதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்குது, எல்லாமே பண்ணுறதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. முன்னாடிலாம் வந்து இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு ரொம்ப டயர்டாயிரும், அங்கே போகிறதுக்கே டயர்டாயிரும். இப்போ வந்து இங்கே வந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்துட்டு உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து விளாண்டுட்டு, இங்கே விளாட்றதுக்காண்டியே இப்போ வர சொன்னாங்க. இங்கே அதுக்காண்டியே கூப்பிட்டு வந்து இப்போ விளாண்டுட்டு நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்குது. விளாடும் போது நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது, பிள்ளைங்க விளாட்றது சந்தோஷமாக இருக்குது. கடைசியாக எப்போ பீச்சுக்கு வந்தீங்க? அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு. அப்போ ரெடி பண்ணல, அப்போ ரெடி பண்ண முன்னாடி வந்தோம். இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நல்லா இருக்குது, எல்லாம் பார்க்கவே நல்லா இருக்குது. அங்கே லாஸ்ட்டாக 7 இயர்ஸ் தம்பி பிறந்தப்போ 6 மந்த் இருக்கும்போது வந்தோம். இப்போ தான் வரும். பயங்கர சேஞ்சஸ்ண்ணா. முன்னாடி வந்து ரொம்ப டஸ்கியாக இருக்கும், எங்கேயுமே பிளேஸ் வந்து ஒரு க்ளீனாகவே இருக்காது. இப்போ எங்கே பார்த்தாலும் இல்லைங்க, நான் தான் வந்தேன்னு சொன்னீங்க. இப்போ இந்த தடவை நிறைய டஸ்ட்பின்லாம் வச்சு நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த தடவை. முன்னாடிலாம் அப்படி கிடையாது, ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்கும் 7 இயர்ஸ் பேக்லாம். இப்போது டஸ்ட்பின்லாம் வச்சு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் க்ளீன் சிட்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மறுபடியும் இன்னும் இது கூட நான் எதாவது ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எதை சொல்லுங்கள்? இது கூட இன்னும் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூடனா நான் இப்போது குழந்தைங்க வந்துட்டு பீச்சில் போய் நம்ம டேரெக்டாக விளாட்றது கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த செட்டப்லேயே கொஞ்சம் ஒரு பூல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது பூல் வச்சு மெயின்டைன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ பீச்சுக்கு நம்ம போகும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்கும் குழந்தைங்கள வச்சுட்டு விளையாடும் போது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கணும். ஒரு வெயிலில் இங்கே வந்து உட்கார முடியாத மாதிரி இருந்துச்சு.
இப்போ இது போட்டது வந்து ஒரு 2 வருஷம் ஏதோ உட்காந்து ரெஸ்ட் எடுத்துனுக்குறேன். ஒன்றும் நல்லா இருக்குது, பார்க்க இடம் சூப்பராக இருக்குது. அது போட்டது நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது. நல்லா வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய விஷயம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே இப்போ முன்னாடி இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் வர சொல்ல இதெல்லாம் ஃபுல்லு காலியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் இதெல்லாம் ரெடி பண்ணவே நல்லா இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. ரெஸ்ட் எடுத்து ஒரு வெயிலுக்கு எங்கேயும் போகாமல் ஒரு இடத்துல நின்று பார்க்க நல்லா இருக்குது. இப்போது ஜாலியாக இருக்குது ப்ரோ. லைட்லாம் இருக்குது நைட் டைமில். இப்போது உக்காரத்துக்கு இடம்லாம் இருக்குது, ஆர்ட் இருக்குது, ஃபோட்டோலாம் எடுக்கலாம். முன்னெல்லாம் அப்படியே இதுவாக இருந்தது பீச்சு. இப்போது க்ளீன் அண்ட் சுத்தமாக இருக்குது பீச்சே. இப்போ ரொம்ப அழகாக இருக்குது ப்ரோ. அதுவும் நாங்கள் இப்போ சேகரம் வந்தோம். இப்போ ஒரு 6 மாதமாக தான் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் வர டைமில் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அப்போலாம் இப்போ நெயிலுக்கு உட்கார மதியான டைமில், ஏன்னா காலேஜ் விட்டு பெரும்பாலும் மதியான டைமில் நிறைய பேர் வருவாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அப்போலாம் வெயிலில் வந்து சுற்றுவாங்க. ஆனால் இப்போ நிறைய இடம் நிறையா இருக்குது, உட்காடுறாங்க நிறைய பேர். அதனால ஸ்டூடெண்ட்லாம் விரும்பி நிறைய வருவோம், நாங்களும் வருவோம். நிறையா பேர் கம்மிட் ஆனவங்களாம் ஜாலியாக வந்து உக்காந்துட்டு போவாங்க. அது காலேஜ் கட் அடிச்சுட்டு வரவங்களுக்கு லவர்ஸுக்கெல்லாம் அவங்களாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் உட்கார. இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுவாங்க, நிறைய பார்ப்பாங்க. மாதிரி இருக்குது. இப்போ கோவா செட்டிங்ஸில் ஒரு ஃபீல் இருக்குது. அந்த பேம்பூல அதுதான் இம்ப்ரெஸ் பண்ணது. நல்லா உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் போய் அங்கேயே படுத்துட்டோம், உள்ளே போல, பீச்சுக்குள்ளே போல. எடிட்டிங்கில் கட் பண்ணிடுங்க. அது சொல்கிறதே ஒரு ஆள், அவன் தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்ஸ் எல்லாம் வந்து அதிகம் வந்து விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சேஃப்டிக்காக அவங்க இருக்காங்க. மெயின் பர்பஸே மக்கள் எல்லாருமே ஆர்வத்தில் உள்ளே போயிடுவாங்க. அதை வந்து பாதுகாக்கணும். அவங்க ரவுண்ட்ஸில் இருக்காங்க. மெயினாக அவங்க அந்த இதில் இருக்கவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்க் இது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் குழந்தைங்களை கூட்டி வர நிறையா இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு என்ஜாய் டைம். இப்போலாம் எங்கேயும் போகிறதில்ல. எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கிறாங்க, இது பண்ணாங்க. இங்கே வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இந்த சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் ரொம்ப ஒர்க்ஃபுல்லாக இதாக இருக்கும். நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. கண்டிப்பாக மற்ற இடத்துக்கு போனால் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாகவும் அதிகமாக. கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஃப்ரீயாக தான் நல்லா தான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த வரைக்கும் ஒன்றும் நாங்கள் இங்கே வரணும்னு பிளான் பண்ணல. நாங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் விஷயமாக ஹைதராபாத் போனோம். ஸோ இன் பிட்வீன் இங்கே ஒரு நாள் ஸ்டே போட்டு, சரி பசங்க ரொம்ப நாள் பீச் கேட்டுகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே பீச் கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ இங்கே பீச்சுக்கு வந்த மாதிரியாச்சு, பார்க்கு வந்த மாதிரியாச்சு. நாங்கள் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி இவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்தாங்க. நாங்கள் ஏன்னா இந்த ஈச்ச மரம், இந்த இது என்ன இப்போ வச்சுருக்காங்க, பெருச்ச மரமா இல்லை நார்மல் ஈச்ச மரமானா? இந்த மரம் வந்துட்டு துபாயில் தான் மோஸ்ட்லி இருக்குது. இங்கே வந்து நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக இங்கே பார்க் செட்டப்பில் வச்சுருக்கிறது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இந்த லைக் ஆமாம், நல்லா ஸ்ட்ராங்காக தான் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், குவாலிட்டி வைஸ் சூப்பராக பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே லைஃப் கார்டெல்லாம் பார்க்குறாங்க, எதுவுமே வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் 2 பேர் 3 பேர்லாம் உட்காரக்கூடாது, ஒருத்தங்க தான் உட்காரணும்னு சொல்லி நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. பில்ட் குவாலிட்டி செம்மையாக பண்ணியிருக்காங்க. நான் அங்கங்கே வந்து டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, குப்பை எதுவுமே போடாதீங்கன்னு சொல்லி. ஸோ ஆல் ஓவர் குட் தான், நல்லா இருக்குது. க்ளீன் வைஸாக எந்த மாதிரி இருக்குது? நான் ஆச்சரியப்பட்டேன் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் வர சொல்ல எவ்வளோ இதுவாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா க்ளீன் என்ன எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் தோணுச்சு. பரவாயில்லையே, வரலாம் போலையே. மெரினானா நான் ஊரில் நிறைய பேர் சஜஷனே பண்ண மாட்டேன் ப்ரோ. என்ன அவ்வளோ குப்பையாக இருக்கும், அந்த இடத்துக்கு எப்படி போகிறீங்க கிரிக்கெட் இருந்தேன். இப்போ வந்து பார்த்துட்டு வர சொல்லலாம் போலையே, எல்லாரையும் கூப்பிட்டு நானே வரலாம் போல இருக்குன்னு அந்த மாதிரி தான் தோணுது. ஓகே ஓகே ஓகே. இப்போ சேஃப்டி கார்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. குப்பை போட்டால் கூட உடனே இமீடியட்டாக விசில் அடிப்பாங்க. நமக்கே ஒரு இதாக அதான் இதில் கூட 2 பேர் கூட உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டே போகிறாங்க. வந்து அதை கூட பார்த்து தான் இருந்தேன். கிரவுண்ட்ஸில் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அதெல்லாம் கரெக்டாக நல்லா பண்ணுறாங்க, பரவாயில்ல, நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேண்ணா. இன்னொரு கொஸ்டின்னா, இன்னும் இதை பண்ணியிருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும், இன்னும் டூரிஸ்ட் இவங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னா நீங்கள் இதை சொல்லி உங்களோட சஜஷனாக? இன்னொரு சஜஷன், இன்னும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இது உட்காந்து இப்போது 2 hours 3 hours நான் உட்கார மாதிரி மற்றவங்க யோசிப்பாங்கல்ல, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல போட்டிருந்தா நல்லாயிருக்கும். இது குறிப்பிட்ட இடம் மட்டும் மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பல முறை வந்திருக்கு இந்த மெரினா பீச்சுக்கு. இந்த முறை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. எல்லாம் உட்காரத்துக்கு ஃபெசிலிட்டிஸை பண்ணியிருக்காங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. மொத்தம் என்ஜாய் பண்ணலாம். கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த வெயில் நேரத்தில் வந்தாலும் இந்த நிழலுக்கு இந்த சிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. பெஸ்ட்டு சர்வீஸு செஞ்சதுக்கு இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி நாமளும் பப்ளிக் வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். பாருங்கள், இப்போ அங்கே எங்கே டஸ்ட்பின்ஸ் எல்லாம் போட்டிருக்குல்ல, ஆனால் தெரிஞ்சாமல் சில ஜனங்க கீழே போடுறாங்க. அது வந்து நம்ம தவிர்க்கணும். அது ரொம்ப முக்கியமான வேலை. கண்டிப்பாக நம்ம பப்ளிக்கும் முக்கியமான. ஆமாம், நல்லா இருக்குது.
அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபாரின் மாதிரி பார்க்குற மாதிரி இந்த சீட்டிங்கெல்லாம் பார்த்தா ஈஸி சேர்ஸ் போட்டு நல்லா காற்றுல உட்கார மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு முக்கியமான விஷயம் நிறைய பண்ணியிருக்காங்க. பார்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டருக்கோ ஒரு 20 வயசு மேலே இருக்கவங்களுக்கோ எதுவும் இல்லை. இப்போ நம்ம போய் அங்கே உட்காந்தா கூட திட்டுறாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணி திட்டுறாங்க மீன்ஸ் குழந்தைங்களுக்கான இடமா எந்திரிச்சு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே ப்ரோ மரியாதை கொடுக்குறேன், எங்கேயுமே மரியாதை அப்படி இல்லை, பசங்களுக்கான மரியாதை கிடையாது. ஸோ நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணால் நம்மளும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோமே அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் கோவாலாம் மென்ஷன் பண்ணீங்களே, அந்த மாதிரி ஏதாவது இங்கே கொண்டு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா கேர்ள்ஸுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பார்க் இந்த சைடு கேர்ள்ஸுக்குன்னு நீங்கள் பார்க்க வச்சா நீங்கள் இப்போ இங்கே வருவீங்க பீச்சுக்கு பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். நாங்கள் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணிப்போம், அதுவே போதும். இல்லை எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தால் நாங்கள் அங்கே போய் நின்று போகல அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஓகே அது ஓகே, நல்ல பிளான் தான். அதுக்கு அதுவும் பண்ணிக்கலாங்கிறீங்களா? எல்லாம் பண்ணுறது தான் நான் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ப்ரோ இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து நல்லா அந்த ஈவெண்ட்ஸ்லாம் வைக்கலாம் நிறையா. கத்திப்பாறை பிரிட்ஜ்ல ஈவெண்ட் நடத்துறாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே வந்துட்டு எதாவது பண்ணாங்கன்னா பிளேஸுக்கும் இப்போ நல்லா இருக்கு. அதை எதாவது பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பீப்புள்ஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆவாங்க. லோன் எப்படிலாம் சம் ஒரு இது மாதிரிலாம் காமிக்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் வீக்கெண்டில் காமிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் வீக்கெண்ட் நியூ இயர் ஈவெண்ட் இந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி வீக்கெண்டில் காமிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கூட்டமாக இருக்கும், இங்கே எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. மெயின் பர்பஸாக டூரிஸ்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆமாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்து உங்களோட பிளான் என்ன? கிளம்பிட்டீங்க, என்ன பிளான்? போய் டீ சாப்பிட்டு பஜ்ஜிலாம் சாப்பிட்டு வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆமாம், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டாங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். ஆமாம், மற்றபடி இது வந்து ஜஸ்ட் சில்ட்ரனு கிட்டுக்கு தான் இருக்குது, இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடல்ட்டுக்கும் கொஞ்சம் இது ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சூப்பராக வந்து டூரிசம் ஹப்பாக மாறிடும். லைக் நெக்ஸ்ட்டு கோவாவாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இப்போ பீச்சே பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது ப்ரோ. பீச்சு கல்ச்சரல்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க பீச்சிலே கூட. பீச்சு அப்படியே ஒரு இது மாரி இருக்குது. பீச்சுக்கு ப்ளூ கொடிலாம் பறக்குது. பீச்சே செம்ம க்ளீனாக இருக்குது ப்ரோ. பீச்சுக்கு நிறைய பேர் முன்ன விடையும் இப்போ பீச்சுக்கு நிறைய எல்லாரும் வெளியிலேருந்துலாம் இப்போ நம்ம மெரினா பீச்சு பார்க்கறதுக்கு வராங்க. மெரினா பீச் அவ்வளோவா தெரியாமல் இருந்தது, இப்போது நிறைய இருக்கிறதுனால மெரினா பீச்சு தான் பொழுதுபோக்கு இடமா இருக்குது ப்ரோ. இப்போ இன்னும் வந்து இதெல்லாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, இன்னும் இதெல்லாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆமாம் ப்ரோ. அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் அப்படின்னா பீச்சு கடல் கரையில் எதனா பண்ணணும் ப்ரோ. இப்போது பீச்சு மண்ணில் பண்ணிட்டாங்க ப்ரோ, கடலாண்ட எதனா பண்ணணும் ப்ரோ. 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் விளையாடுறது வச்சுக்கிறாங்க. 18 வயசு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் விளையாட ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கும் கொண்டாந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். அவங்களும் கொஞ்சம் வராங்க, விளையாட்டு போவாங்க. எதனா எங்கன்னா போனால் இப்போ பெரியவங்களாம் விளையாடக்கூடாதுன்றாங்க. அவங்களுக்கும் பொழுதுபோக்கு ஏன்னா விளையாட்டு தகுந்தமாக என்ன கொடுத்தாங்கன்னா அவங்களும் வந்து விளையாட்டு போவாங்க. அதுக்கு போய் நாங்களாம் விளையாடினா கூட நீங்களாம் வேணாம் விளையாடக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி அப்படின்றாங்க. ஆனால் கொஞ்சம் பெரியவங்களுக்கு அந்தமாரி சொன்னாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் விளையாட்டு ஜாலியாக இருப்பாங்க. அதனால் சென்னையில் வந்து மெரினா பீச்சில் இந்த மாதிரி புதுசாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை எந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறீங்க? நல்லாயிருக்கு, எல்லாமே ஆளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ இங்கே மெரினா பீச்சுக்கு வந்தீங்க? இது ஒரு 2 வருஷம் முடியும் வந்தேன். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு? இல்லை, ஃபுல்லாக ரொம்ப ட்ரையாக தான் இருந்தது. இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. என்னென்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு இதில்? எல்லாமே பிடிச்சிருக்கு. செக்யூரிட்டிலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. கேமரா முதற்கொண்டும் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகே. எல்லாம் குழந்தைங்களுக்கு நிறைய என்ஜாய் பண்ணுற மாதிரியான விஷயம். ஆமாம், அந்த எல்லா விஷயம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஓகே. பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் நிறைய பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. ஓகே. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் படுத்துருக்கீங்களா, இதோட அந்த பில் குவாலிட்டியெல்லாம் எந்த மாதிரி இருக்குது? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே. எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பர்ண்ணா. இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ இங்கே சென்னை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, இங்கே தான் நான் வரலான் இருக்கேன். லோக்கல் தான்? லோக்கல் தான்.